நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களை பொறுத்தவரையிலையும் நாட்டில் எவ்வளோ கட்சி இருக்குது உங்களுக்கு தெரியும். மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள்லாம் இருக்கு. ஆனால் அந்த தலைவர்லாம் திடீர்னு வந்த தலைவராக தான் இருப்பாங்க. நீங்க ஒன்றும் பாருங்க. ஆனால் நம்முடைய முதல்வரை பொறுத்தவரையிலும், நம்முடைய தலைவரை பொறுத்தவரையிலும் திடீர்னு வந்துட்டவர் இல்லை. இன்னைக்கு அவர் வயசு 73 வயசு. இந்த 73 வயதில் 60 ஆண்டு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காராக இருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான். ஆக படிப்படியாக 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 உயர்ந்து இன்றைக்கு இயக்கத்தினுடைய தலைவராக, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இன்றைக்கு பொறுப்பேற்று மிகச்சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற தலைவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். அவருடைய உழைப்பால், தியாகத்தால், திறமையால், தலைவர் கலைஞருடைய மகன்றதுனால மட்டும் திடீர்னு வந்துடல. தலைவர் மகன், கலைஞருடைய மகன் இல்லைன்னா அவர் எப்போ முதலமைச்சராக இருப்பாரு, எப்போ கட்சியுடைய தலைவராக இருப்பார். கலைஞருடைய மகன்றதுனால தான் லேட்டா வந்திருக்கிறார். அவருடைய ஏற்கனவே சொன்னது மாதிரி அவருடைய உழைப்பால், தியாகத்தால், திறமையால் தானாக உருவெடுத்து இன்றைக்கு இப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தான நிலைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உழைப்பு தான் காரணம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பதற்காக கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் தமிழகத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை தேர்தல் அறிக்கையாக தந்தார். அந்த திட்டங்களில் 90% மேல் நிறைவேற்றி இன்றைக்கு நாட்டு மக்களின் பேரன்பை பெற்றிருக்கிற தலைவராக இன்றைக்கு நம்முடைய முதல்வர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு 4 நாளைக்கு முன்ன வரலையும் அந்த காலையில் வரப்போது இல்லை பணம் 12 மணிக்கு, அதுக்கு முன்ன ஒரு 11:30 மணி வரையும் தலைவரோட தான் தராங்க. எங்களுக்கே மறுநாள் காலையில் 5000 ரூபாய் வரப்போறது தெரியாது. காலையில் தூங்கி வந்து 6 மணிக்கு எங்களுக்கு போன் வருது. ஆனால் எங்களுக்கு தலைவர் 5000 ரூபாய் அனுப்பிச்சிட்டார், பேங்க்ல மெசேஜ் வந்துச்சு, எல்லாம் போன் பண்றாங்க. எங்களுக்கே ஒன்றும் புரியல, என்னடா 5000 ரூபாய். அப்புறம் விசாரிச்சு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிற 1,31,00,000 குடும்பங்களுக்கு மாசம் அதாவது 5000 ரூபாய் அனுப்பிச்சு ஒரு புரட்சி ஏற்படுத்திட்டாரு. உங்களுக்கு தான் 3000 ரூபாய் கொடுத்தாரு. இப்ப இந்த மாசம் 1000, அடுத்த மாசம் 1000, அதுக்கு அடுத்த மாசம் 1000, அதுல அந்த கோடை கால சிறப்பு தொகை ஒரு 2000. ஆக இந்த ஒரு மாசத்துல 8000 ரூபாய் ஒவ்வொரு பெண்கள் கையில வந்திருக்கிறது என்பது பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு அற்புதமான திட்டம் தான் இந்த திட்டம். நீங்களாம் தமிழ்நாடு முதல் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. காலை உணவு திட்டம், நம்மளாம் சென்னை புறநகர் பகுதியில் இருக்கிறோம். கிராமங்கள் எவ்வளவு வறுமையில் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? எங்களுக்கு தெரியும். காலையில குழந்தைங்க சாப்பாடு கூட கொடுக்காத ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. பட்டினியில போற அந்த குழந்தை படிக்குமா, இல்ல டீச்சர் சொல்றது மூளையில ஏறுமா? அப்ப மக்காயிடும் அந்த பையன். இதை உணர்ந்து நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, தமிழ்நாடு முதல் எவ்வளவு தொடக்க பள்ளிகள் இருக்கிறது, அதுல எவ்வளவு மாணவர்கள் இருக்கிறாங்க கணக்கெடுத்தார். 21 லட்சம் குழந்தைங்க படிக்கிறாங்கன்னு கணக்கு கொடுத்தாங்க. இதுக்கு எவ்வளவு பணம் செலவாகணும் அதிகாரிகள் கேட்டாங்க. 600 கோடி ரூபாய் செலவாகுனாங்க. இன்னைக்கு 600 கோடி ரூபாய் திட்ட மதிப்பில் 21 லட்சம் குழந்தைகளுக்கு சத்தான காலை உணவு தருகிற ஆட்சி திமுக ஆட்சி. நான் போன 10 வருஷம் கூட நிறைய ஊருக்கு போயிருக்கிறோம். எனக்கு தானே வேலை, ஒரு ஊரா போறது, மக்கள் பிரச்சனையை கேட்கறது, அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றது தான் எங்க வேலையை. எந்த ஊருக்கு போனா நீங்க போங்க, போட நாளைக்கு கூட சாலெல்லாம் பிரமாதமா இருக்கும், குடிநீர் பிரச்சனை இருக்காது. மக்களின் அடிப்படை தேவையை முழுவதுமாக நிறைவேற்றி இருக்கிறோம். 90-95% இன்னைக்கு மக்கள் பிரச்சனை தீர்த்து தந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. கட்டமைப்பு நிறைய உருவாக்கி இருக்கிறோம். நம்ம ஊர்ல எவ்வளவு பண்ணிருக்கோம் உங்களுக்கு தெரியும். இது ஆலந்தூர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் எல்லா தொகுதிகளிலும் இன்றைக்கு மக்களின் தேவைகளை எல்லாம் மிகச்சிறப்பாக பூர்த்தி செய்திருக்கிற ஆட்சி தான் திமுக ஆட்சி என்பதை நீங்களாம் மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்ல, அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர் தான் அந்த பாதாள சாகர் திட்டத்தை கொண்டு வந்தார் நம்ம ஊருக்கு. அது ஒரு பெரிய பெருமை. 96ல இருந்து 2001 வரையும் அது போட்டோம். அந்த மெயின் பைப்லாம் என்ன ஆயிப்போச்சு, கேஸ் ஃபார்ம் ஆகி மெலிசாகி அங்கங்க தண்ணி ஊறி அங்கங்க பெரிய பெரிய பள்ளம் விழுந்துரும். பாத்துக்கிறீங்களா இல்லையா? எல்லா இடத்துலயும் அங்கங்க விழுந்துரும். இப்ப 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 22-23 இடத்துல விழுந்து போய் அந்த ஒரு மாசம் அந்த தெருவில் தண்ணி, அந்த கழிவு நீர்லாம் வெளியே போகாம
பொதுமக்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க. இதை சரி பண்ணணும்னு சொல்லி அயன் காஸ்ட் பைப், பெரிய பைப் பாத்தீங்களா போட்டு இருக்கிறாங்க. 122 கோடி 63 லட்சம் ரூபாய் மதிப்பில் நீ 18 கிலோமீட்டருக்கு முக்கியமான அந்த சாலைகள் இருக்கிற பைப்பை எடுத்துட்டு அயன் காஸ்ட் பைப்பை போட்டுருக்கிறோம். இது 80% வேலை முடிஞ்சு போச்சு. 100% முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா இன்னும் ஒரு 50,000 குடும்பம் நம்ம ஊர்ல வந்தாலும் கூட அந்த கழிவுநீர் செல்றதுல எந்த பிரச்சனையும் இல்லாத அளவிற்கு அதை சரி செய்திருக்கிறோம் என்பதை இந்த நிகழ்ச்சியில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாத 71 கோடியே 31 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆலந்தூர் மண்டலத்துக்கு உட்பட்ட பல தெருக்களில் மழைநீர் வடிகால் போட்டுக்கிறோம். அங்கங்க தண்ணி தேங்கும் சில பகுதிகளில். இப்ப நான் சொல்றேன் கேட்டுங்க, எவ்வளவு மழை பெஞ்சாலும் நம்ம ஊர்ல தண்ணியே தேங்காத அளவிற்கு இந்த வடிகாலை எல்லாம் அமைச்சு தந்திருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம நங்கனூர்ல வசிக்கிற பொதுமக்களுடைய குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு அது முன்ன சம்பரம்பாங்க, அதுக்கு முன்ன பாலாறு வந்தது. இப்ப பாலாறு கட்டாயி சம்பரம்பாங்க தண்ணி வந்தது. அதுக்கு முன்ன 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி வரும் இல்லையா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2 முறை தண்ணி கொடுக்குறோமா இல்லையா? அது என்ன காரணம் தெரியுமா? சம்பரம்பாங்க தண்ணியும் இங்க வரும். இந்த தொகுதி மாதிரி வேற எந்த தொகுதியிலும் கிடையாது. கடல் நீர் குடிநீராக்கிற திட்டத்தை பைப்பையும் எடுத்து உள்ள வச்சிருக்கிறேன். சம்பரம்பாக்கத்தில் இருக்கிற தண்ணியுடைய பைப்பையும் உள்ள எடுத்து வந்துருக்கிறேன். கடல் நீர் குடிநீர் ஆக்கிற திட்டம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஃபெயிலியர் ஆகாது. ஒரு வாரம் 10 நாள் நின்று ரிப்பேர் ஆகி போச்சுன்னு வச்சுங்க, அந்த மிஷினரி சம்பரம்பாங்க தண்ணி எடுத்து வந்து கொடுத்துருவேன். சம்பரம்பாங்க ஏறி தண்ணி இல்லைன்னு வச்சுங்க, கடல் நீர் குடிநீர் திட்டம் வந்துடும் உள்ள. ஆக எந்த காலத்திலையும் எவ்வளவு கஷ்டமான வெயில் காலம் வந்தாலும் கூட தண்ணியே இல்லைன்னு வச்சுங்க, எங்க வருதோ இல்லையோ நம்ம ஊர்ல தண்ணி இல்லாம இருக்காது. காலையில சாயங்காலம் பாருங்க, 4-5 நாளைக்கு வந்த தண்ணி இன்னைக்கு காலையிலயும் மாலையிலையும் தாராளமாக தண்ணியை கொடுக்கக்கூடிய அந்த நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அது இல்லாம 1000 கோடி சொத்து மதிப்பு, 1000 கோடிக்கு மதிப்புள்ள சொத்துக்களை கண்டோன்மெண்ட்ல கையகப்படுத்திருக்கிறோம். நாம தான் அதை யூஸ் பண்ண போறோம். நம்ம தொகுதியில் இருக்கிறவங்க தான் அதை பயன்படுத்திக்க போறாங்க. அதான் கத்திப்பாராவில் இருக்கிற காலேஜ் வரப்போது 3 கோடி ரூபாயில மினி ஸ்டேடியம் ஒன்று கட்டிட்டு இருக்கிறோம். சப்ஸ்டேஷன் கேட்டீங்களா, கண்டோன்மெண்ட்ல பிரமாதமா சப்ஸ்டேஷன் போட்டு இருக்கிறோம். நமக்கு தான் அதெல்லாம் பயன்பட போகுது. அது மட்டும் இல்லாத 6 கோடி ரூபாய் மதிப்பில் நங்கனூர் அருள்மிகு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தங்கத்தேர் செய்யறதுக்கு பாதி நகையை கொடுத்துட்டோம், தங்கத்தை கொடுத்துட்டோம். இன்னும் பாதி தேடிட்டு இருக்கிறோம். விரைவில் அதையும் கொடுத்து தங்கத்தேர் ஓட்டுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறோம் என்பதை இந்த நிகழ்ச்சியில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால கோயிலுக்கு முன்ன என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 95 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து கோயில் உள்ள அந்த கூரை இருக்குல்ல, அது வெளியே இருக்கிற கூரை இப்ப புதுசாக அமைச்சு தந்துருக்கிறோம். இன்னும் ஒரு வாரத்தில் அதை முடிச்சு போச்சு வேலை. ஒரு வாரத்தில் அதை திறங்க இருக்கிறோம். அது இல்லாத 30 கோடி ரூபாய் மதிப்பில் பழவந்தாங்கல் சுரங்கப்பாதையிலிருந்து நங்கநல்லூர் 5வது தெரு வரல நெஸ்ட், அது ஜியோ போட்டாச்சு. நேற்று கூட ராமராவண்ண நம்ம நலச்சங்க நிர்வாகிகள் அறிவாலயத்தில் மனு கொடுத்தாங்க. ஜியோ போட்டாச்சு. அது டைம் இருக்குது, உடனே பண்ண முடியாது. அவங்க நோட்டீஸ் கொடுக்கணும், அது இவ்வளவு நாளுக்குள்ள கொடுக்கணும்ட்டு அது இடத்த கொடுக்குறேன்ட்டாங்க. இன்னும் ஒரு மாசம் 2 மாசத்துக்குள்ள அந்த ரோடை ஸ்ட்ரைட் பண்ணி அந்த பிரிட்ஜில் இருந்து சபையில இருந்து நேராகவே உள்ள வரக்கூடிய அளவுக்கு அந்த நிலையும் நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீவோலாம் போட்டாச்சு, என்கிட்ட இருந்து நீங்க பாத்துங்க. இந்த வேளச்சேரி பரங்கிமலை பறங்க ரயில் திட்டம் முடிஞ்சு போச்சு. அது நம்ம பணம், நம்ம அரசு பணம் பாதி, மத்திய அரசு பணம் ஒரு பாதி. இப்ப முடிஞ்சு போச்சு, தலைவர்கிட்ட சொல்லியாச்சு. தமிழ்நாடு அரசு மேல எழுதியிருக்கிறாங்க, அவங்களும் வரணும் தரகத்துக்கு. அநேகமா பிரதமர் வந்தாலும் வருவார். இப்ப நம்ம அரசு டெல்லிக்கு எழுதிட்டாங்க, இந்த திட்டம் ரெடியா இருக்குது, நீங்க ஒரு நாள் தேதி கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து தரதரலான்ற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. இப்ப அவங்க ஒப்புதல் தரணும், மத்தியில் இருக்கிறவங்க அவங்க வருவாங்க. அது அவங்களுடைய தேதிக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம். விரைவில் அந்த திட்டத்தையும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர இருக்கிறோம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரியுது. எவ்வளவு பேர் திட்டம்னு உங்களுக்கு தெரியாது. அது ஸ்கேல்ஸ் எல்லாம் போட்டு நிறுத்திட்டாங்க. நாங்கள் நீதிமன்றத்தெல்லாம் போய் அதுக்கு போராட்டம்லாம் பண்ணி கிளியர் பண்ணி இப்போ அந்த திட்டத்தை நம்ம முடிச்சிருக்கிறோம். ஆக இந்த 4 வருஷத்துல எம்ஜிஆர் ரோடு
முதல்வர் படைப்புங்க பூஜை பண்ணோம், வேலை நடந்துட்டு இருக்குது. இந்த 4.5 வருஷத்துல இவ்வளவு பண்ணிடுவோம். இந்த பகுதிக்கு மட்டும் இன்னும் அந்த பக்கம் வேற இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடிக்கு மேல இந்த ஆட்சியின் மூலமாக நிதியை கொண்டு வந்து இந்த தொகுதியை மிகப்பெரிய வளர்ச்சி பாதை கொண்டு இருக்கிற அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நீங்களாம் மறந்துடக்கூடாது. ஆக நீங்க தான் எங்களெல்லாம் நாங்கெல்லாம் இந்த மேடையில் நின்று பேசுறோம்னு சொன்னா அந்த தகுதியை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தவர்கள் நீங்கள். அந்த நன்றியை நாங்கள் என்னைக்கு மறக்க மாட்டோம். ஆக தொடர்ந்து உங்களுக்காக சேவை செய்வோம். உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டும் சொல்லி, நம்முடைய முதல்வர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்ந்திட வேண்டும். இந்த அரசு, அதாவது மக்களுக்காக உழைக்கிற இந்த அரசுக்கு, நம்முடைய முதல்வருக்கு என்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.